ஈவினிங் டு நைட் குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பட்டாணி மசாலா தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு டியூஷனுக்கும் பேட்மிண்டன் கிளாஸ்க்கும் கிளம்பிட்டாங்க. ஸோ நம்மளோட டின்னர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இன்றைக்கான டின்னர் வந்து சப்பாத்தி, தாபா ஸ்டைல் மஷ்ரூம் மசாலா தான். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, காஞ்ச மிளகாய், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் நல்லா தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம், தக்காளி, உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா பரட்டி வச்சிருக்க மஷ்ரூமையும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் லிட் போட்டு வேக வச்சுக்கோங்க. இன்னொரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்க வெங்காயம், கேப்சிகம் இதை லைட்டாக டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மஷ்ரூம் வெந்ததுக்கப்புறமா கரம் மசாலா, கசூரி மேத்தி, சாட்டே பண்ணி வச்சிருக்க ஆனியன், கேப்சிகமையும் சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான தாபா ஸ்டைல் மஷ்ரூம் மசாலா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. ஸோ இதே ஸ்டைலில் பன்னீர்லையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.